உங்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். நல்லவர் என்றால் எல்லாம் பார்த்து கொள்வார், சரியானதை செய்வார், நேர்த்தியானதை செய்வார், நியாயமானதை செய்வார், நீதியானதை செய்வார். ஆமாங்க, உங்களுக்கு தாங்க. ஆகவே காத்திருங்க. பிரியமானவர்களே, நல்லவராம் இயேசுவின் இந்த நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீர்களேயானால், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பீர்களேயானால், ஒரு நற்செய்தி உங்களுக்கு இன்றைக்கு வருகிறது. அது என்னவென்றால், உங்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் தான். எவ்வளவேனும் தீமைகள் அவரிடத்தில் இல்லை. பரிசுத்தர், நீதி உள்ளவர், அநீதியின் பக்கமே நிற்காதவர். அந்த தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரா? நீங்கள் அவருக்கு காத்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் அவரை தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். தினம் தினம் தேடுகிற ஒரு குணம் இருக்குமே ஆனால், தினம் தினம் வேதத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம், விசுவாச அறிக்கை செய்கிறதின் மூலம், அப்படி சமூகத்தில் காத்திருக்கிறதின் மூலம் அவரை தேடுவீர்களே ஆனால், காத்திருப்பீர்களே ஆனால், உங்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஆகவே காத்திருங்க, தேடுங்க, நல்லவரை கொண்டு வாழுங்கள். God bless you.